இப்படி இந்த இடம் டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம 2 செயின்ஸ் போட்டுட்டு இதில் ஆஸ் யூஷுவல் இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து தான் நம்ம ஒரே ஸ்டிச்சாக போட்டிருப்போம். ஸோ இதோட டாப்பில் இந்த இடத்துல நம்ம போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிக்கணும். நம்ம இந்த இடத்துல 1 2 3 இந்த 3 ஸ்டிச்சஸ் சேர்த்து நம்ம ஒரே ஸ்டிச்சாக கொண்டு வரப்போகிறோம். அதுக்கப்புறம் 1 2 3 இந்த 3 ஒரே ஸ்டிச்சாக கொண்டு வரப்போகிறோம். நடுவில் இங்கே ஒரே ஸ்டிச் மட்டும் இருக்கும், அதில் ஒரு டபுள் க்ரோச்சட் ஒர்க் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் இந்த இடத்துலலாம் நம்ம இன்க்ரீஸ் கொடுக்க போகிறோம். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஸ் யூஷுவல் நான் வந்து 2 செயின்ஸ் போட்டுக்கிறேன். 3 ஸ்டிச்சு சேர்த்து நான் ஒரே ஸ்டிச்சுன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ இது வந்து ஒரு ஸ்டிச் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு இதில் நான் போயிட்டு உங்களுக்கு இங்கே முன்னாடி பார்த்தா கொஞ்சம் குழப்பற மாதிரி தான் இருக்கும், நீங்கள் டாப்பில் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டில் இதில் நான் போயிட்டு உள்ளார விட்டுட்டு பிடிச்சி இழுத்துட்டு ஃபர்ஸ்ட் 2 லூப்ஸ் மட்டும் பிடிச்சி இழுத்துக்கிறேன். மறுபடியும் ஒரு வாட்டி உள்ளார விட்டுட்டு இந்த தேர்ட் ஸ்டிச்சில் உள்ளார விட்டுட்டு பிடிச்சி இழுத்துட்டு ஃபர்ஸ்ட் 2 லூப். இப்போ நமக்கு 3 லூப் இருக்கும். இப்போ இந்த 3 லூப்லேயும் சேர்த்து நம்ம இழுத்துக்கலாம். இப்போ இது ஸ்டார்டிங்கன்றனால 3 லூப் இருக்குது. இந்த இடத்துல வரும்போது நமக்கு 4 லூப் இருக்குது. ஸோ அதையும் நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். நெக்ஸ்ட்டு ஒரே ஸ்டிச் மட்டும் நம்ம டபுள் க்ரோச்சட் போடுறோம். அதுக்கப்புறம் அடுத்த 1 2 3 இந்த 3 ஸ்டிச்சஸையும் சேர்த்து நம்ம ஒரு டபுள் க்ரோச்சட்டாக போடுவோம். ஸோ 1 2 3 இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 4 இருக்குது. ஸோ இந்த 4 லூப்ஸில் எடுத்துக்கணும். நமக்கு ஏன் 3னா நம்ம ஸ்டார்ட் பண்ணனால இந்த இடத்துல வெறும் 3 ஸ்டிச் மட்டும்தான் இருக்கும். இதுக்கப்புறம் ஒரு 2 செயின்ஸ் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு நமக்கு இந்த பார்ட் வந்துடும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 2 இதில் ஒரு டபுள் க்ரோச்சட். அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் நல்லா கேர்ஃபுல்லாக நோட் பண்ணணும். இந்த இடத்துல நம்ம வந்து 3 செயின்ஸ் போடணும். இப்படி 3 செயின்ஸ் போட்டுட்டு இப்போ நமக்கு இந்த இடத்துல கீழே 1 2 3 4 5 ஸ்டிச்சஸ் இருக்கும். இந்த 5 ஸ்டிச்சஸில் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்டில் இன்க்ரீஸ் கொடுக்குறோம். அதாவது ஒவ்வொரு இடத்துலையும் 2 டபுள் க்ரோச்சட் கொடுக்குறோம். மீதி 3 ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோச்சட். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஒரு வாட்டி ஆன் ஓவர் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சில் போயிட்டு ஒரு டபுள் க்ரோச்சட் போடுறேன். அதுக்கப்புறம் ஒரு செயின் போட்டுட்டு மறுபடியும் அதே இடத்துல இன்னொரு டபுள் க்ரோச்சட். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு செயின் போட்டுட்டு இந்த ஒரு நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோச்சட். அப்புறம் ஒரு செயின் போட்டுட்டு அடுத்த ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோச்சட். ஒரு செயின் போட்டுட்டு நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோச்சட். அதுக்கப்புறம் ஒரு செயின் போட்டுட்டு இந்த லாஸ்ட் ஸ்டிச்சில் இன்க்ரீஸ் ஆனல. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு டபுள் க்ரோச்சட் போட்டுட்டு ஒரு செயின் போட்டுட்டு அதே இடத்துல இன்னொரு டபுள் க்ரோச்சட். நெக்ஸ்ட்டு 3 செயின் போட்டுட்டு இந்த ஒவ்வொரு இதுலையும் ஒரு டபுள் க்ரோச்சட். அடுத்து 2 செயின் போட்டுட்டு இங்கே 1 2 3 இந்த 3 ஸ்டிச்சையும் சேர்த்து நம்ம ஒரே டபுள் க்ரோச்சட்டாக கொண்டு வர போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டில் விட்டாச்சு, செகண்டில், தேர்டில். ஸோ இப்போ நமக்கு 1 2 3 4 லூப்ஸ் இருக்குது. இந்த 4 லூப்ஸ்லேயே பிடிச்சி இழுக்கணும். நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோச்சட். அப்புறம் 1 2 3 இந்த 3 ஸ்டிச்சஸ் வந்திருக்கும். ஸோ அந்த 3 ஸ்டிச்சஸ்லையும் சேர்த்து ஒரே ஸ்டிச்சாக போடணும். அதுக்கப்புறம் 2 செயின்ஸ் போட்டுட்டு இந்த ப்ரொசீஜரை கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ இப்படி டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த 2 செயின்ஸ் போட்டிருப்போம். இப்போ எந்த இடத்துல ஸ்லிப் ஸ்டிச் போடணும்னா 1 2 3 இந்த 3 ஸ்டிச்சு சேர்த்து நம்ம ஒரே ஸ்டிச்சாக கொண்டு வந்தோம் இல்லையா? ஸோ இதோட டாப்பில் நான் போய்ட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடுறேன். அடுத்த ஸ்டிச் வந்து இந்த சென்டர் பாயிண்டில் இருந்து தான் ஆரம்பிக்க போகிறோம். ஸோ இந்த சென்டர் ஸ்டிச்சில் போய்ட்டு நான் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடுறேன். நெக்ஸ்ட்டு ஒரு 3 செயின்ஸ் ஃபஸ்ட்டு போடுறேன். இது வந்து ஒரு டபுள் க்ரோச்சட்க்கு ஈக்குவல். ப்ளஸ் ஒரு 2 செயின்ஸ் போடுறேன். 2 செயின்ஸ் போட்டுட்டு நெக்ஸ்ட் 2 ஸ்டிச்சஸில் ஒரு டபுள் க்ரோச்சட். நெக்ஸ்ட்டு ஒரு 3 செயின்ஸ்.
அதுக்கப்புறம் 1 2 3 4 5 6 7 இந்த 7 ஸ்டிச்சஸ்லையுமே நம்ம ரெண்டு டபுள் க்ரோச்சட் போடுறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு இதில் நான் போயிட்டு 2 டபுள் க்ரோச்சட் போடுறேன். 1 2. அதுக்கப்புறம் ஒரு செயின் போட்டுட்டு நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் போயிட்டு 2 டபுள் க்ரோச்சட் போடுறேன். 1 2. அப்புறம் ஒரு செயின் போட்டுட்டு தான் அடுத்த ஸ்டிச்சில் நான் போயிட்டு 2 டபுள் க்ரோச்சட் ஒர்க் பண்ணுறேன். 1 2. அப்புறம் செயின் 1 நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 2 டபுள் க்ரோச்சட் செயின் 1 நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 2 டபுள் க்ரோச்சட் 1 2. செயின் 1 இதில் ஒரு டபுள் க்ரோச்சட் செயின் 1 ஸோ இப்படி இருக்கும். அப்புறம் ஒரு செயின் 3. அப்புறம் இந்த ரெண்டு இதுலேயும் ஒரு டபுள் க்ரோச்சட். அப்புறம் ஒரு செயின் 2. செயின் 2 போட்டுட்டு நம்ம இந்த ஃபர்ஸ்ட்டு ஸ்டிச்சை விட்டுட்டு செகண்ட் ஸ்டிச்சில் போயிட்டு டபுள் க்ரோச்சட் பண்ணணும். இதை விட்டுட்டு இதில் தான் நம்ம போயிட்டு ஒர்க் பண்ணுறோம். அதுக்கப்புறம் 2 செயின்ஸ் போட்டுட்டு இதையும் நம்ம விட்டுட்டு நம்ம டைரெக்டாக இந்த இடத்துல நம்ம போயிட்டு 2 டபுள் க்ரோச்சட் போட ஆரம்பிக்கலாம். அப்புறம் 3 செயின்ஸ். அப்புறம் இதே ப்ரொசீஜரை நீங்கள் கண்டினியூ பண்ணிட்டு வந்துட்டுருக்கணும். இப்போ இது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம கடைசியாக 2 செயின்ஸ் போட்டிருப்போம். போட்டுட்டு இந்த இடத்துல நம்ம 5 செயின்ஸ் போட்டு ஆரம்பிச்சிருப்போம். 1 2 3 4 5. அந்த 5 செயின்ஸில் 1 2 3 அந்த தேர்ட் செயினோட டாப்பில் நம்ம போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் போடுறோம். ஸோ அப்படி ஸ்லிப் ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் இது வந்து ஒரு டபுள் க்ரோச்சட் ஆகிடுச்சு. மீதி நம்ம எல்லா இடத்துலையுமே அதே போல் தான் ஒர்க் பண்ணியிருப்போம். ஸோ டபுள் க்ரோச்சட் 2 செயின்னு ஒர்க் பண்ணிட்டு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். சரி, இப்போ அடுத்த ஸ்டெப் வந்து நம்ம இந்த இடத்துலேருந்து ஆரம்பிக்க போகிறோம். இந்த நடுவில் இதெல்லாம் மறந்துட போகிறோம். இந்த ஸ்டிச்சஸ் எல்லாத்தையும் நம்ம மறந்துட்டு நம்ம இதில் மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு நான் இந்த 2 செயின் கேப்பில் நான் போயிட்டு 2 ஸ்லிப் ஸ்டிச் போடுறேன். 1 2. அதுக்கப்புறம் இது மேலே நம்ம ஆரம்பிக்க போகிறோம். ஸோ இது மேலேயும் நான் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு 3 செயின்ஸ் போடுறேன். இந்த 3 செயின்ஸ் வந்து ஒரு டபுள் க்ரோச்சட்க்கு ஈக்குவல். அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப்லேயும் ஒரு டபுள் க்ரோச்சட் போட்டுட்டு ஒரு 3 செயின்ஸ். அதுக்கப்புறம் நாம் இந்த இடத்துல ஒவ்வொரு இதுலேயும் 2 டபுள் க்ரோச்சட் போட்டிருப்போம் இல்லையா, அதில் ஃபர்ஸ்ட் ஒனில் 2 டபுள் க்ரோச்சட் போட்டுட்டு செகண்ட் ஒனில் ஒரு டபுள் க்ரோச்சட் போட போகிறோம். ஃபர்ஸ்ட் இதில் 2, செகண்ட் ஒனில் 1. ஸோ ரெண்டுத்துக்கு நடுவில் ஒரு செயின் கேப் போட போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒனில் நான் போயிட்டு 2 டபுள் க்ரோச்சட் போடுறேன். 1, அதே கேப்பில் இன்னொன்று. இந்த செகண்ட் ஒனில் போயிட்டு நான் ஒரு டபுள் க்ரோச்சட், அதுக்கப்புறம் ஒரு செயின். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இந்த 2 பேர்ஸ் வந்துடும். இந்த பேரில் ஃபர்ஸ்ட் இதில் ஒன்றில் போயிட்டு 2 டபுள் க்ரோச்சட். அதுக்கப்புறம் அடுத்த இதில் ஒரு டபுள் க்ரோச்சட். அதுக்கப்புறம் ஒரு செயின் போட்டுட்டு அடுத்த பேருக்கு நம்ம ஜம்ப் ஆயிடணும். ஸோ நெக்ஸ்ட் பேரில் ஃபர்ஸ்ட் ஒனில் போயிட்டு 2 டபுள் க்ரோச்சட். 1 2. நெக்ஸ்ட் ஒனில் ஒரு டபுள் க்ரோச்சட், அப்புறம் ஒரு செயின். ஸோ இதே போல் நீங்கள் 1 2 3 4 இந்த 4 ஸ்டிச்சஸும் ஃபினிஷ் பண்ணிடுங்க. இப்படி டோட்டலாக இதே போல் எல்லாத்துலேயும் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம 3 செயின்ஸ் போடுறோம். 1 2 3 3 செயின்ஸ் போட்டுட்டு இந்த 2 டபுள் க்ரோச்சட்லேயும் ஒரு டபுள் க்ரோச்சட் போடுறோம். அதுக்கப்புறம் நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இது எல்லாத்தையும் நம்ம மறந்துட போகிறோம். மறந்துட்டு நம்ம டேரெக்டாக போயிட்டு இந்த இடத்துல போயிட்டு டபுள் க்ரோச்சட்ஸ் போடுறோம். இப்படி நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் கடைசியில் 2 டபுள் க்ரோச்சட் போட்டிருப்போம்.
ஸோ அந்த ஃபர்ஸ்ட்டு 1 2 3 அந்த தேர்ட் செயினோட டாப்பில் நம்ம போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்படி ஸ்லிப் ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு 1 2 3 4 இந்த 4 ஸ்டிச்சும் நம்ம வந்து ஒரே ஸ்டிச்சாக கொண்டு வரணும். ஸோ அதுக்காக ஃபர்ஸ்ட்டு நம்ம இந்த இடத்துல முடிச்சனால நம்மளால் இந்த 4த்தையும் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கொண்டு வர முடியாது. அதனால் என்ன பண்ணுறேன்னா டேரெக்டாக நான் இந்த இடத்துல போயிட்டு 2 ஸ்லிப் ஸ்டிச் போடுறேன். ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு நான் இந்த இடத்துலையும் போயிட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு நான் இந்த இடத்துலேருந்து நம்ம ஸ்டிச்சஸ் ஆரம்பிக்கலாம். ஸோ 1 2 3 ஸ்டிச்சஸ் போட்டாச்சு. ஸோ இது வந்து ஒரு டபுள் க்ரோஷெட்டுக்கு ஈக்குவல் ஆகிடும். இப்போ இந்த 3 ஸ்டிச்சாக இருக்கும் இல்லையா, இந்த 3 ஸ்டிச்சில் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்டில் ஒரு டபுள் க்ரோஷெட், நடுவில் வந்து இன்க்ரீஸ் கொடுக்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு 3 செயின் போட்டனால ஒரு டபுள் க்ரோஷெட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் இதில் இன்க்ரீஸ். ஸோ 1 2, அதுக்கப்புறம் அடுத்த இதில் ஒரு டபுள் க்ரோஷெட், அதுக்கப்புறம் ஒரு செயின், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் இதில் ஒரு டபுள் க்ரோஷெட், இந்த செகண்ட் ஒன்னில் 2 1 2, தேர்ட் ஒன்னில் 1, அதுக்கப்புறம் ஒரு செயின். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்னில் ஒரு டபுள் க்ரோஷெட், செகண்ட் ஒன்னில் 2 டபுள் க்ரோஷெட், தேர்ட் ஒன்னில் ஒரு டபுள் க்ரோஷெட், அதுக்கப்புறம் ஒரு செயின். ஸோ இதே போல் 1 2 3 4 இந்த 4 பேர்ஸ்லேயும் ஃபினிஷ் பண்ணுவாங்க. நம்ம அடுத்தது இந்த ஸ்டெப் பார்க்கலாம். இப்படி இந்த இடம் வரைக்கும் ஃபினிஷ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு 2 செயின்ஸ் போட்டுட்டு இந்த 4 ஸ்டிச்சு நம்ம ஒரே ஸ்டிச்சை கொண்டு வரப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி ஆன் ஓவர் பண்ணிவிட்டு உள்ளார விட்டுட்டு பிடிச்சி இழுத்துட்டு ஃபர்ஸ்ட் 2 லூப்ஸ், மறுபடியும் ஒரு வாட்டி ஆன் ஓவர் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் உள்ளார விட்டு பிடிச்சி இழுத்துட்டு ஃபர்ஸ்ட் 2 லூப்ஸ், ஆன் ஓவர் தேர்ட் ஸ்டிச். இப்போ இந்த இடத்துல போயிட்டு உள்ளார விட்டுட்டு பிடிச்சி இழுத்துட்டு ஃபர்ஸ்ட் 2 லூப்ஸில் மட்டும் இழுத்துக்கணும். மறுபடியும் ஒரு வாட்டி ஆன் ஓவர் உள்ளார விட்டுட்டு பிடிச்சி இழுத்துட்டு ஃபர்ஸ்ட் 2 லூப்ஸ். இப்போ நமக்கு டோட்டலாக 1 2 3 4 5 லூப்ஸ் இருக்கும். இந்த 5 லூப்ஸ்லையுமே பிடிச்சி இழுத்துக்கணும். அப்புறம் அகெயின் ஒரு 2 செயின்ஸ் போட்டுட்டு நம்ம இந்த ஸ்டிச்சஸ் ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த 3 ஸ்டிச்சஸ் வந்துருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன்னில் ஒரு டபுள் க்ரோஷெட், செகண்ட் ஒன்னில் 2 டபுள் க்ரோஷெட், தேர்ட் ஒன்னில் ஒரு டபுள் க்ரோஷெட், அப்புறம் ஒரு செயின். ஸோ அப்புறம் நெக்ஸ்ட் இதில் போயிட்டு நீங்கள் ஸ்டிச்சஸ் போட ஆரம்பிக்கணும். ஸோ இப்படியே இந்த ரவுண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு வாங்க. இந்த இடத்துல 4 ஸ்டிச் சேர்த்து ஒரே ஸ்டிச்சை போட மறந்துடக்கூடாது. இப்படி நம்ம டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம கடைசியில் அந்த 2 செயின்ஸ் போட்டிருப்போம். ஸோ அந்த 2 செயின்ஸ் போட்டுட்டு இப்போ இந்த 4 ஸ்டிச்சு நம்ம ஒரே ஸ்டிச்சாக கொண்டு வரணும் கடைசியாக. ஸோ ஒரு வாட்டி ஆன் ஓவர் பண்ணி உள்ளார விட்டுட்டு பிடிச்சி இழுத்துட்டு ஃபர்ஸ்ட் 2 லூப்ஸ், மறுபடியும் ஒரு வாட்டி ஆன் ஓவர் பண்ணி உள்ளார விட்டு பிடிச்சி இழுத்துட்டு ஃபர்ஸ்ட் 2 லூப்ஸ், மறுபடியும் ஒரு வாட்டி ஆன் ஓவர் பண்ணி இந்த இடத்துல தான் நம்ம வந்து கொஞ்சம் இந்த ஸ்லிப் ஸ்டிச் போட்டதுனால இந்த இடத்துல ஸ்டிச்சஸ் டைட்டாக இருக்கும். ஸோ பார்த்து நீங்கள் ஸ்டிச்சஸ் போடணும். ஸோ இப்போ இந்த எல்லோ லூப்லேயும் பிடிச்சி இழுத்துட்டு 2 செயின்ஸ் போட்டுட்டு அந்த தேர்ட் செயின் 1 2 3 அந்த தேர்ட் செயினோட டாப்பில் போயிட்டு நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ அடுத்த ரோ எப்படின்னு பார்த்தோம்னா நம்ம இந்த 4 4 ஸ்டிச்சஸ் இருக்கு இல்லையா, இந்த 4 4 ஸ்டிச்சஸில் இந்த நடுவில் இருக்க சென்டர் 2ல் மட்டும்தான் நம்ம கவனத்தை செலுத்த போகிறோம். ஸோ இது ரெண்டுத்தில் மட்டும்தான் நம்ம ஸ்டிச் ஒர்க் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் இந்த செயின் 1 கேப்ஸ், இந்த செயின் கேப்ஸ்லலாம் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும். இந்த ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் இதை மறந்துடணும். ஸோ இந்த நடுவில் இருக்க ரெண்டுத்தையும் தான், நடுவில் இருக்க 2 அப்புறம் இந்த செயினில் தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டில் தான் நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டுப்போம். ஸோ செகண்ட் ஒனில் போய்ட்டு நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுறதுனால செகண்ட் ஒனில் போய்ட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு நம்ம ஒரு 2 செயின்ஸ் போடலாம். இந்த 2 செயின்ஸ் வந்து ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷெட்டுக்கு ஈக்குவல். ஸோ இந்த ரெண்டுத்தில் மட்டும்தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறனால ஃபர்ஸ்ட் ஒரு 2 செயின்ஸ் போட்டதுக்கப்புறம் அதே இடத்துல இன்னொரு ஹாஃப் டபுள் போடுறோம். ஸோ 2 ஹாஃப் டபுள் ஆகிடுச்சா, அதுக்கப்புறம் 2 செயின் போடுங்க. 2 செயின் போட்டுட்டு இந்த ஸ்டிச்சில் போயிட்டு 2 ஹாஃப் டபுள் 1 2 2 ஹாஃப் டபுள் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த செயின் 1 கேப்பில் போயிட்டு ஒரு சிங்கிள் க்ரோச்செட். அதுக்கப்புறம் இந்த 4 செயின்ஸ் வரும். இந்த 4 ஸ்டிச்சஸில் ஃபர்ஸ்ட்டையும் லாஸ்ட்டையும் மறந்துட்டு இங்கே நடுவில் இருக்கிற 2 நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஸோ இதில் போயிட்டு நான் 2 டபுள் க்ரோச்செட் போடுறேன். 1 2 2 ஹாஃப் டபுள் போட்டதுக்கப்புறம் 2 செயின் போடுறேன்.
2 செயின் போட்டுட்டு அதே இடத்துல இன்னொரு 2 ஹாஃப் டபுள் 1 2. அதுக்கப்புறம் இந்த செயின் 1 ஸ்பேஸில் போயிட்டு ஒரு சிங்கிள் crochet. நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டிச்சை விட்டுட்டு இதில் போயிட்டு 2 ஹாஃப் டபுள் 1 2. அதுக்கப்புறம் 2 செயின்ஸ், இந்த இடத்துல 2 ஹாஃப் டபுள் 1 2. அப்புறம் இந்த செயின் 1 ஸ்பேஸில் போயிட்டு ஒரு சிங்கிள் crochet. ஸோ இப்படியே நீங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டு வாங்க. இது வரைக்கும் நம்ம இந்த ஸ்டெப் மேலே பார்க்கலாம். இப்படி இந்த 1 2 3 4 5 6 7 இந்த 7 ஸ்டிச்சஸ்லேயும் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த கேப் வந்திருக்கும். ஸோ இப்போ இந்த 2 செயின் கேப்ஸில் நம்ம போயிட்டு 2 சிங்கிள் crochet போடுறோம். ஸோ 1 2. அதுக்கப்புறம் இந்த ஸ்டிச்சை விட்டுட்டு நம்ம இதில் போயிட்டு 2 சிங்கிள் crochet 1 2. அதுக்கப்புறம் நம்ம டைரெக்டாக இந்த இடத்துல போயிட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம 2 ஹாஃப் டபுள் crochet 2 செயின், அப்புறம் அடுத்த ஸ்டிச்சில் 2 ஹாஃப் டபுள். ஸோ இப்படியே நீங்கள் ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணிட்டு வந்துடுங்க. இப்போ கடைசியாக இந்த 4 ஸ்டிச்சஸ்லேயும் 4 சிங்கிள் crochet ஒர்க் பண்ணதுக்கப்புறம் நம்ம 1 2 இந்த 2 செயினோட டாப்பில் போயிட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஒரு செயின் போட்டு கட் பண்ணிக்கலாம். இது வந்து 15 inches பக்கமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி டேபிள் கிளாத் வந்து எப்படி இருக்குதுன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம FB பேஜில் போஸ்ட் பண்ணுங்கள். நம்ம crochet தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ. சேம் நேச்சர்.